இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. டைமுக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தொடர்ந்து இந்த 21 நாள் ப்ராக்டிஸ் 21 டேஸ் ஜேர்னி ஃபர்ஸ்ட் 1 வீக்கை இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம 1/3 வந்துட்டோம். தொடர்ந்து நீங்க எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் நானும் இதுல உங்களை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அவரை நோக்கி செல்ல 3 அடிப்படை தூண்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம காலையில பி புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பிரார்த்தனை எப்படி செய்யணும், தியானம் எப்படி பண்ணணும், அப்புறம் சஜஷன்ஸ் 3 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், நம்ம நடைமுறையில எப்படி பண்றோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பேச போற செஷன் அதுவும் நடைமுறையில நம்ம பண்ற செஷன் தான். ஆனா நம்ம யோசிச்சு பண்றது இல்லை, நம்ம மனசால அது உணர்ந்து பண்ற ஒரு செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் உள்ள போய்க்கலாம். அவரை நோக்கி செல்ல 3 அடிப்படை தூண்கள். ஸோ முதல் தூண்கள், இதில் முதலாவது மாஸ்டரின் மீது அன்பு. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரு ஹார்ட்ஃபுல்னஸ் தொடங்கி 6 மாதங்கள் இல்ல 1 வருஷம் ஆகுது? எனக்கு ஒரு தம்ஸ் அப் ரியாக்ட் பண்ண முடியுமா ஜூம்ல? இல்ல ஹேண்ட் ரைஸ், தம்ஸ் அப். யா, தம்ஸ் அப், குட். 6 மாசம் இல்ல 1 வருடம்? தேங்க்யூ. இப்போ 1 வருடம் இல்ல 3 வருடத்துக்குள்ள, 1 to 3 years, மற்றவங்கள கையை இறக்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஒரு சென்ட்ரிங் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த செஷனுக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க ஹார்ட்ஃபுல்னஸ்ல எடுத்த முதல் தியானம், ஃபர்ஸ்ட் சிட்டிங், அது எப்படி இருந்தது? நம்ம கண்ணை மூடி அந்த நிலைக்கு போகலாம். நீங்க ஒரு நீண்ட பயணம் முடித்து ஹார்ட்ஃபுல்னஸ் வந்திருக்கீங்க, ஒரு தேடலுக்கு வந்திருக்கீங்க. அந்த முதல் சிட்டிங் எப்படி இருந்தது? இல்ல பல பேர் ராஜியை நேர்ல பார்த்துருக்கலாம், கான்ஹா போயிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம். போனவங்க அந்த தருணம் எப்படி இருந்தது? இந்த நினைவுல நம்ம அப்படியே நிறைந்து இந்த செஷனை தொடங்கலாம். இந்த செஷன்ல நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம், நம்ம மனசால அது உணரலாம். ஸோ மாஸ்டர் மீது அன்பு. இப்போ நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ
இது உங்க இதயத்தோட கனெக்ட் பண்ணி கேளுங்க. மாஸ்டர் நம்ம சொல்லும் போது பொருளா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். மாஸ்டர் மேல நம்மளால எப்படி இவ்ளோ அன்பு செலுத்த முடியுது? அது அவர் ஒரு தனி நபர். நம்ம இங்க இருக்கோம். அவரால நம்மளுக்கு காசு, பணம் எதுவும் கிடைக்கிறதில்ல. ஆனா அதிக அன்பு இருக்கு. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் மேல அன்பு இருக்கு. அதனால தான் நீங்க இன்னைக்கு 7வது நாளுக்கு தொடர்ந்து வந்திருக்கீங்க. எப்படி நம்மளால செலுத்த முடியுது? ஸோ தாஜி வந்து ஒரு பண்டாரா மெசேஜ்ல சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயணம் தொடங்கும் போது நம்மளுக்கு அந்த பயிற்சி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அது ஒரு பரிசு. ஸோ அந்த பரிசு மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த பரிசு தான் அந்த பரிசு அளிக்கிறவர்கிட்ட இன்னும் நெருக்கமா கூட்டிட்டு போகுது. தொடர்ந்து போகும்போது அந்த பரிசு அளிக்கிறவர் மேல இன்னும் அதிகமா அன்பு நம்மளுக்கு வருது. இன்னும் மேலுமா இந்த அன்பை எப்படி நம்மளால அவருக்கு செலுத்த முடியும்? நம்மளுக்கு அவ்வளோ பயன் கிடைக்குது. எப்படி செலுத்த முடியும்? இதுல ஒரு குட்டி பாட்டு பஜன் ஒண்ணு, கிருஷ்ணா பாட்டு ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வரிகள். ஸோ அதனால அதுல இருந்து ஒரு 2 வரிகள் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு கணமும் என்னிடம் நீ இருப்பினும் என் மனம் இன்னும் உன்னை தேடுகிறது. You are with me every moment, yet I'm still searching for you. என் கண்களில் ஒரு திரை மூடி இருக்கு. உன்னை நான் எவ்வாறு உண்மையாக காண முடியும்? எப்படி நம்மளால அவருக்கு இன்னும் அன்பு செலுத்த முடியும்? உண்மையான அன்புனா என்ன? நம்ம தாய்கிட்ட ஒரு இயல்பாவே ஒரு அன்பு இருக்கு. ஆனா ஒரு தனிநபர் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அகங்காரம் குறையும் போதுதான் நம்மளால இன்னும் அதிகமா அன்பு செலுத்த முடியும். அது மாஸ்டர் மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்க சகோதர சகோதரிகளுக்கு, இந்த ஹியூமனிட்டிக்கு, இந்த வேர்ல்டுக்கு எப்படியா இருந்தாலும் யாருக்கு அகங்காரம் கம்மியா இருக்கோ அவங்களால தான் அவங்களால அதிகமா அன்பு செலுத்த முடியும். அந்த அகங்காரம் எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் கிளீனிங் பண்ணும்போது நம்ம ஆன்மா சுத்தி நிறைய கவரிங்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றும் நம்ம கிளீனிங் பண்ணும்போது அப்படியே குறைஞ்சிட்டு வந்துட்டு நம்ம இதயத்துல ஒரு வெற்றிடம் உண்டாகும். ஒரு வேக்யூம். இந்த வெற்றிடம் கடவுள் அருள் இன்னும் அட்ராக்ட் பண்ணி நம்மள அப்படியே நிறைச்சிடும். இதுல இன்னொரு பாராடாக்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகோ அகங்கார் குறைய குறைய நம்மளால அதிகமா அன்பு செலுத்த முடியும். அதே நேரத்துல நம்மளுக்கு இந்த டிவைன் லவ், தெய்வீக அன்பு கிடைக்கும் போதும் நம்ம அகங்காரம் அப்படியே கம்மியாகும், கரையும். ஆக்சுவலி அதுக்குதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில ஏதோ ஒரு மெடிடேஷனோ இல்ல பண்டாரால நம்ம உட்காந்து சத்சங் அட்டன் பண்ணும்போது கண்ல இருந்து தண்ணி வரும். அது ஏன் வருது? சோகமா இருக்க மாட்டோம், சந்தோஷமா இருப்போம். ஆனா கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். அதுவும் நம்ம அகங்காரம் கரைய ஒரு சைன் ஆக்சுவலி. ஸோ நம்ம அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தொடங்கும் போது அந்த பரிசு நம்மளுக்கு கிடைக்கிறது. கடைசியில அந்த பரிசு அளிக்கிறவர் மேல திரும்பி நம்ம அதனால இன்னும் மேலும் முன்னேறுறோம். இந்த அன்பை நம்ம இன்னும்
பெருசாக்குறதுக்கு நம்ம காலையில தியானம் பண்றோம். அந்த தியானத்தை நீடிக்க நம்ம அப்பப்ப அவரை நினைவில் வைக்கும் போது, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இருக்கும் போது, இல்ல நீங்க அந்த தியான நிலையை திரும்பி ஞாபகப்படுத்தும் போது இந்த அன்பானது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் முதலாவது தூண். செகண்ட், இரண்டாவது தூண் மாஸ்டருடன் சத்சங். ஸோ இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க நிறைய பேருக்கு சாரிஜினா யாருன்னு தெரியாது. அவர் வந்து தாஜிக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர் சாரிஜி. அவர் இங்கே சென்னையில் தான் இருந்தார். ஸோ அது ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. குட்டி கதை இல்லை, ஆக்சுவலி அவர் சொன்னது உண்மையானது. சாரிஜி வந்து அவரோட வாழ்க்கையில் 2 சத்சங் தான் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 சத்சங்கும் அவரோட குருவான பாபுஜி ஓட வேலையை செய்யறதுக்கு தான். ஸோ இது வந்து அவரோட புகழ் பாடுறதுக்கு கிடையாது, ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம குரு நம்மளுக்கு வழி காமிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அவரை மாதிரி நம்மளும் இந்த சத்சங்களோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம புரிச்சுக்கலாம். ஸோ சத்சங் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியானம் பண்றது தான் சத்சங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒன்னா சேர்ந்து தியானம் செய்யும் போது என்ன நடக்குது? நம்ம எல்லாம் தனித்தனியா உட்காரலாமே அப்படின்னு நீங்க கேட்கும் போது, ஒன்னா சேர்ந்து பண்ணும் போது எந்த ஒரு பொருளா இருக்கும் போதும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு சாக்லேட் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணும் போது நம்மளுக்கு அது இன்னும் மகிழ்ச்சியை தருது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா போகும்போது அதுக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்படி நீங்க பார்க்கும்போது இது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம்ல பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு கூட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதோட எக்ரிகோர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதோட பயன் இன்னும் மேலும் மல்டிப்ளை ஆகி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ சத்சங் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியத்தோட இணையிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஆழ்ந்த மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரம்பொருளை நோக்கி இன்னும் நெருக்கமாகிறோம். ஸோ அதுதான் சத்சங். ஸோ இப்போ இந்த சத்சங்கோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு புரியுது. இது நம்ம இன்னும் மென்மேலும் எப்படி இந்த பயன் அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, தட் இஸ் 5% தான் வந்து நம்ம பயிற்சி. 95% வந்து 95% வந்து நம்ம அதை எப்படி அணுகிறோம், நம்மளோட ஆட்டிடியூட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால நம்ம முன்னாடியே போய் சத்சங் உட்கார ஆசிரமில் போய் உட்காந்து ஒரு குட்டி கிளீனிங் முன்னாடியே பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் இல்லை மெசேஜ் இதெல்லாம் படிக்கும் போது ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் வந்து செட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அவர் சத்சங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது டைரெக்டாக நம்மளுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஸோ இதில் நம்ம பெருசாக வந்து நம்மளோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. இப்போ ஒரு டீ எரியுது அப்படின்னா எப்படி குளிர் காயிறது அப்படின்னு யாரும் நம்மளுக்கு சொல்லி தரதில்லை. அதே மாதிரி தான் சத்சங்கில் வந்து நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறோம் அண்ட் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஜென்மங்களில் இருக்க சம்ஸ்காராஸ் இது எல்லாமே வந்து அவங்க அந்த சத்சங்கில் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு தயாராக இருக்கணும். சாரிஜி சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ஷீப்ஸ் மாதிரி இல்லாமல் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடில் நம்ம செஞ்சு சத்சங்கில் உட்காந்துட்டு நம்ம அப்சர்வேஷன்ஸை நம்ம டைரியில் எழுதிக்கலாம். முடிச்சுட்டு AEIOU ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நான் இப்போ கவர் பண்ண விரும்பலை. மேபி இந்த 21 டேஸில் இல்லை நீங்கள் உங்கள் ப்ரிசெப்டர்ட்டையும் கேட்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு.
அண்ட் சத்சங்ல இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, தாஜி சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு விதை ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு தருவாங்க. அதை நம்ம வந்து அந்த விதையில இருந்து நம்ம வளர்க்கணும். அதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் இந்த ஏஇஐஓயு ப்ராக்டிஸ் சொன்னல, இது பண்ணிட்டு அவரை தொடர்ந்து நம்ம நாள் ஃபுல்லா ஞாபகப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, இல்லை அந்த தியான நிலையை நம்ம ஞாபகப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, அது மென்மேலும் வளர்ந்து நம்மளுக்கு இன்னும் பயனடையும். இல்லைன்னா ஓட்ட பக்கெட்ல தண்ணி ஊத்துற மாதிரி தான். அந்த டைம்ல நல்லா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிடும். ஸோ அதுதான் சத்சங். கடைசி தூண் ஒபீடியன்ஸ் டு த மாஸ்டர், மாஸ்டருடன் கீழ்ப்படிதல். இன்றைய காலத்துல வந்து இது தவற புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளின். இது வந்து நம்மளோட அகங்கார வந்து உடைக்க உதவி செய்கிறது. ஸோ தாஜி வந்து ஒரு அனெக்டோட் ஷேர் பண்ணாரு. நாளைக்கே வந்து கடவுள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா உங்களுக்கு அந்த அவரு தான் கடவுள் அப்படின்னு எப்படி தெரியும்? நம்ம மாஸ்டர் தான் வந்து அவரை பார்த்துருக்காரு. ஸோ அதனால அவரு தான் நம்மளுக்கு வந்து வழியை காமிக்கணும். ஸோ இது வந்து நம்ம அந்த பெட் டைம் ப்ரேயர்ல வந்து அட்ரஸ் பண்றோம். ஆன்மீக பாதை, கடவுள் ரொம்ப சிம்பிள், அதனால அவரை சேர வேண்டிய பாதையும் சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தாஜி. ஆனா அது வந்து ஒரு அடர்ந்த காடு மாதிரி, அதோட பாதை வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இப்ப ஒரு சிப்ளிங் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்டர் சிப்ளிங் என்ன பண்றாங்களோ, அக்கா என்ன பண்றாங்களோ தங்கச்சி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இது வந்து இன்னும் ஆழமா இருக்கு. இங்க என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால அவங்க வகுன பாதை, அவங்களுக்கு தெரிஞ்ச பாதையில நம்மளையும் சேர்ந்து கூட்டிட்டு செல்றாங்க. ஸோ அந்த விதத்துல நம்ம வந்து ஒபீடியண்டா இருக்கும் போது, டிசிப்ளின்டா நம்ம லைஃப் ஸ்டைல், ஹேபிட்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே அவங்க வழி நடத்துற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பாதை சுமூகமா இருக்கும். ஸோ அவங்க சொல்லும் போது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இது வேற ஒன்றும் இல்லை, ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி தான். இந்த 21 டேஸ்ல நம்ம கவர் பண்ற இந்த டாபிக்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வந்து இறைவன் இல்லை அந்த தெய்வீக அருள், அல்டிமேட், வாட் எவர் யூ கால் இட், அதை அடையிறதுக்கான பாதை தான். ஸோ இது எனக்கு இன்னொரு பிடித்தமான வரி அந்த பாடல, கிஸ்தரா அந்த சாங்கோட பேரு. நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பிபிடியில். நான் எப்படி இருப்பினும் அப்படியே உனக்கு நான் சொந்தம், இதை உன்னிடம் நான் எப்படி உரைப்பது? வாட் எவர் ஐ ஆம், ஆஸ் ஐ ஆம் yours. How can I tell you this? இதுக்கான விடை வந்து நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் வாலண்டியரிங் பற்றி, சரண்டர் பற்றி நம்மளுக்கு இந்த 21 டேஸில் கவர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மாஸ்டர்ஸ் கேட்குறது ரொம்ப சிம்பிள், ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை பண்ணுங்க. காலையில் மெடிடேஷன், ஈவினிங் க்ளீனிங் அண்ட் ப்ரேயர், அண்ட் நம்ம இந்த 21 டேஸில் கவர் பண்ணுற எல்லா ப்ராக்டிசஸும். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள். ஸோ இது சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அன்பு இதயத்தை ஒளியூட்டுகிறது, சத்சங்கம் மனதை ஒளியூட்டுகிறது, கீழ்ப்படிதல் செயலை வழி நடத்துகிறது. ஸோ இதுதான் 3 அடிப்படை தூண்கள் அவரை அடைய. இதுக்கப்புறம் நம்மளுக்கு யூனிவர்சல் ப்ரேயர், ஐ திங்க் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து கவர் பண்ணிட்டோம். இது இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ
நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ல என்னோட அம்மா அப்பா வந்து நான் பிறக்கறதுக்கு முன்னாடியில இருந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ல தான் வளர்ந்தேன். என்னோட ஸ்கூல் ஹார்ட்ஃபுல்னஸ். நாங்க வாரம் வாரம் போயிடுவோம். அண்ட் ஈவன் வீக் டேஸ்லாம் கூட நான் ஆஷ்ரமில் தான் விளையாடிட்டு இருப்பேன். அப்போ சாரிஜி இருக்கும்போது எனக்கு வந்து சாக்லேட்லாம் கொடுத்துருக்காரு, ஃபெரர் ரோஷர் கொடுப்பாரு. பர்த்டேலலாம் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த அன்பு வந்து வித்தியாசமான ஒரு அன்பு. எப்படி ஒரு தாத்தா கிட்ட ஒரு அஹ், உரிமையா ஒரு அன்பு இருக்குமோ அப்படி ஒரு அன்பு. அதுக்கப்புறம் நான் 15 இயர்ஸ் ஆனேன். தாஜி அப்பதான் வந்து மாஸ்டர் இது பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு 13 இருக்கும்போது அவர் வந்து மாஸ்டர் ஆனார்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ்வலா நீங்க என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆஃபீஸா இருக்கட்டும் சரி, ஆசிரமா இருக்கட்டும் சரி, நான் எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமோடயே நடப்பேன். அன்னைக்கு வந்து அஹ், என் சென்னையில வந்து எல்லாரும் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருந்தது. அந்த சின்ன வயசுல வந்து எதுக்கு அத்தனை பேர் அங்க வந்திருக்காங்க, ஏதோ மீட்டிங் சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னதுன்னு எனக்கு தெரியாது. அஹ், அன்னைக்கு ஒரு ஈவினிங் வந்து நான் தனியா நடந்து வந்தேன். என் அப்பா எனக்கு பின்னாடி நடந்து வந்தாரு. அஹ், எதிர்ல வந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு போனாரு. நான் அன்னைக்கு சிரிக்கல. நான் ஒரு சும்மா கண்ணுல பார்த்துட்டு அப்படியே தலையை கீழே போட்டு நான் பாட்டு நடந்து போயிட்டேன். எனக்கு அப்புறம் தான் இது வந்து இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு திரும்பி ஞாபகம் வந்தது. அந்த நபர் வேற யாரும் இல்ல, ராஜி தான். ஸோ எனக்கு அப்ப கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னாரு, அவரு தான் தாஜி, அவர் தான் நியூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்ப புரியல. எனக்கு அப்பயும் அந்த அன்பு இல்ல. அவர் ஒரு நபர். நான் அவரை வந்து ரொம்ப மதிச்சேன். அவர் என்ன அளிக்கிறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. தியானம்னா என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அப்புறம் நான் 15 ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேல என் பர்த்டே, ஜூலைல பண்டாரா. ஸோ ஜூலைல வந்து சத்சங் அட்டன் பண்ணும்போது முதல் சத்சங் எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி நிக்கவே இல்லை. முடிகிற வரைக்கும் நிக்கல. ஏன் அவ்வளோ கண்ணில் இருந்து தண்ணி வந்ததுன்னு தெரியல. ஆனா ரொம்ப மனசு ரொம்ப லேசா இருந்துச்சு. எனக்கு இப்போ புரியுது, நான் கரெக்டான பாதையில தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் என் ஆன்மா எனக்கு சொல்லுச்சு. இதுல நான் பெருசா சாதிச்சது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நான் அந்த பயிற்சியை தான் பண்றேன். ஆனா இப்ப இருக்க யூத், வெளியே இருக்க யூத், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில. அவங்க வந்து இந்த அன்பை, இந்த அமைதிய இதுலயோ தேடுறாங்க. புதுசு புதுசா தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அது முழுசா கிடைக்கல. ஆனா என்னால சும்மாவே சந்தோஷமா இருக்க முடியும். அதோட கிஃப்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் எனக்கு தந்த கிஃப்ட் அது. அண்ட் நீங்க எத்தனை பேர் இந்த கால்ல 398 பீப்புள் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாமும் அந்த கிஃப்ட் இருக்கு. அண்ட் நீங்க எல்லாம் சேர்ந்து இதை என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ற இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் நன்றி. இந்த நோட்ல கண்களை மூடி இந்த செஷன்ல இருந்து என்னென்ன நம்ம பயிற்சி ஆட் பண்ணி மென்மேலும் ஹார்ட்ஃபுல்னஸை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு கண்களை மெதுவா மூடி சென்ட்ரிங் பண்ணிக்கோங்க.
எல்லாரும் கால்லே இணைந்திருக்கலாம். 9 o'clock ப்ரேயர் பண்ணலாம். இன்னும் ஒரு 4 minutes கிளம்ப வேண்டாம் ப்ளீஸ். இப்போ 9 o'clock ப்ரேயர் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அனைத்து சகோதர சகோதரிகளும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை மென்மேலும் வலுவடைந்து வருகின்றது.